வெறும் 8th 10th படிச்சுட்டு எனக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதா அப்படி இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கவங்களும், இல்லை எனக்கு இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க யாரும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இந்த வீடியோ. ஜஸ்ட்டு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியுடையவர்கள். என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சம்பளமாக 58,100 வரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபை நம்ம எப்படி அப்ளை பண்ண வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம கொரியர் பண்ணால் போதும். நீங்கள் எக்ஸாம்லாம் எதுவுமே எழுத வேணாம். அந்த ஃபார்மை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் பர்சனல் கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% நிரந்தர வேலைவாய்ப்பு காத்திருக்குது. இப்போ இந்த ஜாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பு போக்சோ நீதிமன்ற சிறப்பு வழக்கு நடத்துனர்ன்ற ஆஃபீஸில் தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 8th 10th படிச்சிருந்த நீங்கள் யாரும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் இப்போ வீடியோவில் காட்டுற இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நான் சொல்கிற அட்ரஸுக்கு அனுப்பணும். இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் டாப்பில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரர் பெயர், உங்களோட பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் தந்தை இல்லைன்னா கணவர் பெயர், யார் பேரோ அந்த பேரை போட்டுக்கோங்க. பிறந்த தேதி, பள்ளி சான்றிதழில் என்ன பிறந்த தேதி இருக்கோ, அதாவது எந்த ஏஜோட இப்போ கரண்ட் ஏஜ் என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மதம் என்ன மதமோ அந்த மதத்தை போட்டுக்கோங்க. பாலினம் ஆணா பெண்ணா இல்லை 3ஆம் பாலினம் இருந்தாலும் எந்த பாலினமோ அந்த பாலினத்துக்கு நேராக ஒரு டிக் பண்ணிக்கோங்க. வகுப்பு மற்றும் உட்பிரிவு உரிய சான்றிதழ் இணைக்கணும். என்ன வகுப்பு அப்புறம் என்ன உட்பிரிவு அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட சர்டிஃபிகேட்டை நம்ம இந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது கல்வி தகுதி, என்ன நீங்கள் முடிச்சிருக்கீங்க, 8th முடிச்சிருந்தாலும் போதும், இல்லை 10th படிச்சிருந்தாலும் ஏதோ மென்ஷன் பண்ணிட்டு அதோட சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஒன்று, இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணால் தேனி மாவட்டத்தில் சார்ந்தவராக இருக்கணும். தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்றப்ப நீங்கள் ஆம்னு போடணும். அப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ், நிலையான முகவரி, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. வேலைவாய்ப்பு பதிவு விவரம், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஐடி எதுவும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதோட பதிவு என்ன, டேட்டு, அப்புறம் புதுப்பிக்க வேண்டிய டேட்டு அந்த எதுவும் இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை பண்ண தேவையில்லை. அப்புறம் உங்களோட இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை, அது ஏதோ அந்த இதை இதில் மென்ஷன் பண்ணிட்டு அதோட ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. தற்போது பணிபுரியும் விவரம் ஏதேனும் இருப்பின், அப்படி எதுவும் விவரம் எதுவும் இருந்தால் அந்த விவரத்தையும் நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லைனாலும் எழுத தேவையில்லை. கீழே வந்து நாள் வந்து என்ன டேட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க. உங்களோட கையொப்பத்தை ரைட் சைடில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மை நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, துணை இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை 165A பாரதி உலா சாலை, ரேஸ்கோஸ் ரோடு, மதுரை 625002. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் தபாலில் கொரியரோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா 15/3/2026 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டேட்டு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த ஜாப் தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் தபால்லையோ இல்லை டேரெக்டாக போய் கூட கொடுத்துருங்க. சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க தேனி மாவட்டத்தில் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தேனி மாவட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மாவட்ட வேலையோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பாய்.